இங்கே எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஸ்டாண்ட் இருக்குது, கீழே இருக்குதுங்க. நான் மேலேருந்து தான் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாங்க? டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சா? லாங் வீடியோ போடுன்ட்டு போடுறீங்க. சில பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க. அந்த கேள்விக்கு வீடியோ மூலியமாக தான் தக்க பதில் கொடுக்க முடியும்ட்டு தாங்க வந்திருக்கிறேன். எடுத்தோன்னா அமைதியாக பேசிவிட்டு அப்புறம் சொல்லுவோன்ட்டு தாங்க வாரேன். எல்லோரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எதுக்குங்க இப்படி கேட்குறீங்க? என் மகனுக்கு கல்யாணம் இருந்தால் தான் நான் வீடியோ போடணும், இல்லாட்டி போடக்கூடாதுன்ட்டு இருக்கதா நான் கேட்குறேன். என் மகனுக்கு கல்யாணமா அப்படின்னு எதுக்கு கேட்குறீங்க? உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லைங்களா? 19 20 வயசில் கல்யாணம் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்திருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. எதுக்கு கேட்குறீங்க நான் கேட்குறேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணால் என்ன, பண்ணாட்டின்னா அது என் பாடு, என் பிள்ளையோட பாடு. உங்கள் கிட்ட வந்து நிற்கிறேனா? என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறேனா நான் கேட்குறேன். என் மகனை பற்றி நான் வீடியோவில் என்றைக்குமே பேசுனதும் இல்லை, அவனை பற்றி அறிமுகப்படுத்தி வைக்கவும் இல்லை, அவனை வந்து உங்கள் கிட்ட நான் காட்டவும் இல்லை. இதுதான் என் மகன், இதுதான் என் இதுன்னு சொல்லி நான் காட்டவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு என்ன மேட்ரோ என்ன இதோ அதுதான் நான் உங்கள் கிட்ட நான் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னைய சார்ந்து என்னை சம்மந்தமாக தான் நான் உங்ககிட்ட நான் பேசுகிற வைக்கிறேன். தம்பி பற்றி என் மகனோட பற்றி நான் எதுவுமே இதில் இழுத்துக்கோல. எங்களுக்குள்ளே 1000 இது இருக்கும். அது என்னோட சேர்ந்தது, என் பிள்ளையோட சேர்ந்தது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் கமாண்ட் பண்ணாதீங்க. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இது பண்ண மாட்டீங்க. ஒரு வேளை உங்களுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது. புள்ளா குட்டியில் உங்களுக்கு இல்லையோ என்னமோ தெரியல. அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இப்படி பண்ண மாட்டீங்க. என்ன என் வீடியோ தான் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னுட்டு இருந்தேன். ஆனால் மனசு கஷ்டமாட்டுக்கும் கொடுக்குறீங்க. அது எப்படிங்க அடுத்தவங்களை நோக்கடிக்கிறதே உங்களுக்குலாம் எண்ணமாக இருக்குமா நான் கேட்குறேன். அதாவது அடுத்தவங்க மனசு நோக்கடித்து யாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து சரித்திரமே கிடையாது. எதுக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்க? நீங்களும் ஒரு ஜென்மங்களா நான் கேட்குறேன். இன்னொட்டி இப்போ என் பிள்ளை பற்றி பேசுனீங்கன்னா அவன்கிட்ட தான் நம்ம வீடியோவும் கூட நான் பார்க்க மாட்டேன். ஆமாம் சொல்லிட்டாமா. எதுக்கு அப்படி கேட்குறீங்க வைக்கிறீங்க? உங்கள் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணுவீங்க, பொண்ணு பாருங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் அது இது பண்ணணும். என் பிள்ளை பற்றியே நான் கேட்கவே இல்லையே, என் பிள்ளை பற்றியும் உங்கள் கிட்ட நான் பேசவே இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த இது? நானும் பிடிக்க மாட்டேன், வீடியோவும் பிடிக்க மாட்டேன். வீடியோவும் உங்களுக்கு பிடிக்காது, நான் பேசுகிறதும் உங்களுக்கு பிடிக்காது. என் பிள்ளை மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் நான் கேட்குறேன். என் பிள்ளை பற்றி மட்டும் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் யார் எனக்கு சொல்லு கேட்குறேன். நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். என்ன சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமனா, மச்சானா, இல்லை அக்கத்து வீடு பக்கத்து வீடா? எந்த வீடு நீங்கள்? எந்த ஊர்? யார் நீங்கள்? நீங்கள் எதுக்கு என் இதில் மூக்கு நுழைக்கணும்? லைக் பண்ணுற விட்டு போட்டு பார்ப்பாங்களா? அப்படியே பார்த்துட்டு மேல் ஓட்டமாக போவாங்களா? எனக்கு என்னான்ட்டு போவாங்களாம். ஆனால் என் பிள்ளைக்கு மட்டுக்கு ஒக்கணமாக வந்துட்டீங்க. ஏன்னா அம்பிட்டு தாங்க உங்களுக்கு மரியாதை. ஏன்னா இன்னொரு கம்மாண்டு வந்துச்சுன்னா நார் அடிச்சிட்ருவேன். பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. யார் கமாண்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிலடி கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் இது சார்ந்து இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், மன்னிப்பாக தான் கேட்குறேன். என் மனசை கேயப்படுத்தாதீங்க. என் பிள்ளை மட்டுக்கு தயவு செஞ்சு இதில் இழுக்காதீங்க. ஏன்னா யூஸ் போதோ இல்லையோ, ஆனால் வக்கனையை பேசுகிறக்க மாட்டுக்கு யூடியூப்பில் சில பேர் இருப்பாங்க பாரு. ஏன்னா வேலை வெட்டி இல்லாமல் துப்பு கெட்டு போய் இருப்பாங்க பாரு. அவங்க தான் இப்படி பேசி கலைவாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன். இவங்களை யாரையும் நான் கேள்விப்படுத்தலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்ங்க.